நமோ விஸ்வகர்மனே. அனைவருக்கும் நமஸ்காரம். திருப்பரங்குன்றம் தீயா எரிய யார் காரணம்? முதல்ல இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு சங்க காலத்தில் இருந்து நம்ம பார்த்தோமே, ஆனால் சங்க காலத்தில் இருந்து முதற் சங்கம் ஆரம்பிக்கிட்ட காலத்தில் இருந்து அதற்கு தலைமை தமிழ் புலவராக இருந்த நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையில் முருகனுடைய 6 படை வீடுகளை பற்றி மிகப்பெரிய பாடல்களை தொகுத்து வழங்கியிருக்கின்றார். அதில் முதல் படை வீடாக விளங்குவது இந்த பரங்குன்றம். பரம்னாலே மேலானது, உயர்ந்தது, சிறந்தது, அதற்கு மேல ஒன்றுமில்லை என்பது பொருள். தமிழில் சிறப்பித்து கூறப்படும் பொழுது திரு பரங்குன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இது சங்க காலத்தினுடைய ஆவணம், ஆதாரம். இதுல நக்கீரர் வாழ்ந்த காலம் சங்க காலம்னா இப்ப நம்ம எங்க போறது அப்படின்னாக்கா கிபியா கிமுவா இது ரெண்டும் எடுத்துட்டாங்க. இப்போ பொது ஆண்டு, பொது காலம், அது பொது ஊழி காலத்திற்கு முன்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படியே தோராயமாக நம்ம கணக்கிட்டு பார்த்தோமேயான கிட்டத்தட்ட பொது ஊழி ஆண்டுக்கு காலத்திற்கு முன்பாக 3ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக அவருடைய வரலாறு பேசப்படுகிறது. அப்ப கிட்டத்தட்ட இது குறைந்தபட்சம் ஒரு 3000 ஆண்டுகளை கடந்து நிற்கின்றது அப்படிங்கிறது ஆதாரம் நிரூபிக்கப்படுகிறது. இதுல திருப்பரங்குன்றத்தை பற்றி நக்கீரர் பாடிய பாடலோடு திருப்பரங்குன்றத்தினுடைய மேன்மை இங்கு விளங்குகிறது. அது நிறைய விஷயங்களை பேசுறார். அடுத்ததாக இப்ப திருப்பரங்குன்றத்துல இப்ப தீயாய் எரியக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லோரும் எதிர்வினை, அதாவது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். எல்லோரும் பேசுவது ரியாக்ஷனை பத்தி மட்டும்தான் பேசுறாங்களே தவிர யாரும் ஆக்ஷனை பற்றி பேசுவதே இல்லை. அப்போ ஒரு காரணம் நடக்கிறது, அந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து ஒரு காரியம் நடக்கின்றது. அப்ப காரணம் காரியம். அப்ப காரியம் எதனால் நடைபெறுகின்றது? காரணத்தினால். இப்ப காரணத்தை யாருமே பேசுறதே இல்லை, காரியத்தை மட்டும் பேசுகிறார்கள். இதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு பலகீனம் இந்த பாரத தேசத்துல. இன்று மட்டும் இல்ல, கடந்த 1000 ஆண்டு கால வரலாற்றை நீங்கள் பின்னோக்கி அது ஆய்வுகளை எடுத்து பார்த்தோமே ஆனால் எல்லோரும் பேசுவது என்ன பேசுவாங்க அப்படின்னாக்கா காரியத்தை மட்டும் பேசுறாங்களே தவிர காரணத்தை பற்றி யாரும் பேசுவதே இல்லை. அப்படி இங்க எது காரணம் எது காரியம்? இப்போ எம்பி, மதுரை எம்பி பேசுறார், கலவர பூமியாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு. எது? இந்த 5ஆம் தேதி நடந்த, அதாவது 1ஆம் தேதி தீர்ப்பு வந்தது, தீப திருநாள் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு. அங்க மக்கள் எல்லோரும் போய் அந்த தீப திருநாளை கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் கழித்து அந்த தீபம் ஏற்றப்படுகிறது. எல்லோரும் போய் பார்த்து அவருடைய அருளை பெறுவோம் அப்படின்னு போறாங்க. அங்க பிரச்சனை ஏற்படுகிறது. உடனே அதை என்ன பண்றாங்க, இங்க கலவரத்தீயாக மாற்ற முயற்சி அப்படின்னு வாச்சகம், கருத்து பேசப்படுகிறது. இந்த கருத்து இங்க மட்டும் இல்லை, பாராளுமன்றம் வரைக்கும் எதிரொலிக்கிறது. ஆனா அதே எம்பி அந்த காரியம், இந்த காரியம் நடைபெறுவதற்கு எது காரணமாக இருந்துச்சு? அவர்கள் பணியை செய்து கொண்டிருந்தார்கள், அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது கேஸ் நடக்கிறது, அது ஒரு பக்கம். அது அந்த தீபத்துணல தீபம் எரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அது கேஸ் நடந்துட்டு இருக்கிறது. அந்த கேஸ் நடந்து கொண்டு இருக்கும். அதற்கு முன்பாகவே இங்க என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, அதற்கு முன்னாடி ஒரு எம்பி போறார், பிரியாணி சாப்பிட்றார், ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், இதெல்லாம் பேசப்படுகிறது. அப்பொழுது தெரியாத, கலவரம் ஏற்படுத்தாத அந்த வார்த்தை இப்பொழுது கலவரம் ஏற்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இப்ப இந்த எம்பி அந்த எம்பி கிட்ட சொல்லியிருந்தா வேலையை முடிஞ்சிருந்துருக்குமே. ஏன்னே இந்த பிரச்சனை பண்றீங்க, வேண்டாம். மழை இது மதுரையில, நானும் மதுரையிலேயே இருக்கேன், மதுரை மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியும். எந்த ஒரு சண்டை வீம்பு வம்புக்கு போகாதவர்கள், அமைதியாக வாழ்பவர்கள். இதற்கு இந்த மாதிரி அவர்களுடைய உணர்வுகளை, அவருடைய சம்பிரதாயத்தை, அவருடைய மரபுகளை எதற்கு காயப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தா, டெல்லி பாராளுமன்றத்திலேயே பக்கத்து சீட்டில் தானே உட்கார்ந்துருக்காரு, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும் இல்லையா? அப்ப யாரு தீய வச்சு எரிக்கிறது? இப்ப இதுல என்ன பிரச்சனை? அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது.
அதாவது இந்த பிரச்சனைக்கு முன்பாக இது ஆரம்பிக்கப்படுகிறது. எதற்கு ஆரம்பிக்கப்படுகிறது? இது நடக்க வேண்டும், இந்த தீப திருநாள் அன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்கணும். அப்ப அதன் மூலமாக ஒரு சாரரை நாம் திருப்திப்படுத்தப்பட வேண்டும், அதன் மூலமாக இந்த அரசியல் லாபத்தை தேடிக்கொள்ள வேண்டும். இதுதான் மைய கருத்து. இதுல இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது. இருவரும் கருத்து சொல்றாங்க. இதே விஷயம்தான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாம் மறந்தாச்சு. அந்த என்னன்னாக்கா இதே திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்துதான் என்ன நடந்தது? கந்த சஷ்டி கவசத்தை ஆபாச கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு ஒரு 3 மாசம் இது பிரச்சனை ஓடுச்சு. கடைசியில அதற்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தார்கள், அவனை யாரெல்லாம் காப்பாற்றினார்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தாலும் கூட அந்த நிகழ்வு, அந்த காரியம் எதற்கு ஆற்றப்பட்டது, அதனால் எந்த காரணத்திற்காக அந்த காரியம் ஆற்றப்பட்டது, அந்த நிகழ்வு அடியோடு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. சரி, இதை பற்றி யாராவது பேசுவார்கள்? ஆன்மீகம் சார்ந்தவர்கள் இந்த உரிமையை, மரபை காப்பாற்ற, இந்த மாண்பை காப்பாற்ற, இந்த கலாச்சாரத்தை காப்பாற்ற யாராவது ஒருத்தர் பேச இருக்க வேண்டாமா? மடாதிபதிகள், ஆதீனங்கள், துறவிகள், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வாயே திறக்கப்படவில்லை. ஏன்னா பேசினா பிரச்சனை, வாயை திறந்தா வழக்கப்பா, பிரச்சனை இல்லாம அமைதியா இருந்துக்குவோம். அப்ப உரிமையை யார் நிலைநாட்டுவது? இப்ப யார் கூட நம்ம சண்டைக்கு போறோம்? இதுல என்ன பிரச்சனை இருக்கிறது? ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னுடைய உரிமையை நான் நிலைநாட்டுகிறேன். அப்ப இந்த உரிமையை நிலைநாட்டுவது யாருடைய பொறுப்பு? இந்து அறநிலையத்துறையினுடைய பொறுப்பு. அப்ப கோயிலுக்கு உண்டான இடம் என்ன, அது அளவு என்ன, அவனுடைய மரபு, கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டியது அந்தந்த கோயிலை சார்ந்த இந்து அறநிலையத்துறை வைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதனுடைய மரபுகளை காக்கப்பட வேண்டும். ஆனா இங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ ஒரு கோயிலினுடைய அந்த மரபுகளை காப்பாற்ற வேண்டியது அறங்காவலருடைய பணி. அந்த அறங்காவலர் அங்கு இருந்திருந்தா இந்த காரியத்தை செவ்வனே செய்திருப்பார்கள். கிட்டத்தட்ட வாக்குறுதி கொடுத்தார்கள், அனைத்து கோயில்களிலும் அறங்காவலர் நியமிக்கப்படுவார்கள் என்று. இன்ற வரைக்கும் நியமிக்கப்படவே இல்லை. அப்படி நியமிக்கப்பட்டிருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வந்திருக்காது. இது போன்ற பிரச்சனைகள் வரவில்லை என்றால் எங்களுக்கு தேர்தல் ஆதாயம், அரசியல் ஆதாயம் தேட முடியாது. இதுதான் பிரச்சனை, இதுதான் மையக்கருத்து. அடுத்தது இப்படியாக அப்ப இங்க இந்த கந்த சஷ்டி கவசத்தை பேசிய 5 வருடங்களுக்கு முன்பாக அப்படியே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு போராட்டம் பண்ணி அந்த ஆசாமி யாரெல்லாம் கூட்டிட்டு போய் காப்பாத்தினாங்க அப்படின்னு எல்லா விவரம் தெரியும். ரைட். இப்போ இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த இந்து மதத்தை, சனாதன தர்மத்தை இப்படி அமைதியாக இருக்கக்கூடிய மக்களை தூண்டி விடுவது, உணர்ச்சி வசப்படுவது, காயப்படுத்துவது, இப்படி காயப்படுத்தி அதுல குளிர் காய்வது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது எப்ப இதற்கு விடிவு? அப்ப உடனே என்ன பண்றோம்? நீதிமன்றம் எடுத்த உடனே எல்லாம் உடனே தீர்ப்பு கொடுத்துறது இல்லை. ஏன்னா சாதாரண ஒரு விஷயத்துக்கு ஏகப்பட்ட ஆவணங்களை நீதிபதி கேட்கிறார். இந்த சொல்லுக்கு பொருள் என்ன, இந்த விஷயம் எங்கிருந்தது, இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆவணம், எல்லாம் கொண்டு வாங்க, எங்களுக்கு தெரிந்த மொழியில் அதை கொடுங்க. அப்போ இது இவ்வளவு ஒரு விஷயத்தை அது ஆராயாமல் ஒரு தீர்ப்பு கொடுத்துருவாங்களா என்ன? அப்படி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு. அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இந்து அறநிலையத்துறை அல்லது அறங்காவலர்கள் அங்கு இல்லை. அப்ப அதனால இப்ப என்ன ஆகுது? இந்து அறநிலையத்துறை தான் நடைமுறைப்படுத்தணும். அதுவே என்னதுன்னா எதிராளி எப்ப ஆகுது? போய் அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறார்கள். இதுதான் இங்க புதிரா இருக்கிறது. நம்முடைய கோயில், உங்களுடைய கோயிலை நீங்க அதை பாதுகாக்கணும், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த அறநிலையத்துறை கோயிலுக்கு எதற்கு அப்படிங்கிற கேள்வி எழுகிறது இல்லையா? அப்ப உன்னுடைய மரபை உனக்கு காக்க முடியவில்லை, அப்ப நீ எதற்காகவோ யாரைக்காகவோ திருப்திப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை செய்கிறாய். அப்ப எதற்கு? அப்ப அறங்காவலர் இருந்திருந்தா இந்த கோயில் செவ்வனே இந்த பணிகள் அது வாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு முன்னாடி சரி இப்படி இந்த பிரச்சனை நடக்கிறதா? அப்ப அதுக்குள்ள அரசு செய்ய வேண்டிய கடமை தவறிவிட்டது. நீதிபதி கொடுத்த ஆணை அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அதற்குள்ள பெண்ணாகுது நீதிமன்றமா தமிழக அரசா? இப்ப 2 ஆங்கிள். இப்ப ஈகோ
ஈகோ கிடையாது. ஆக்சுவலா இது வந்து ஒரு சாரரை திருப்திப்படுத்தப்பட வேண்டும், அவ்வளவுதான். எங்க ஈகோவுக்கு வேலையே இல்லை. ஏன்னா அப்படி செஞ்சா நாங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் அரணாக விளங்குகிறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய உணர்வுகளை என்ன பண்றது? அப்ப அதை தீய விட்டு கொளுத்தி விடலாம். இதுதான் மேட்ரு விஷயம். அடுத்து இந்த விஷயத்தை எல்லாம் கடந்து போனா 144 தடை உத்தரவு போட்டா அப்ப மக்கள் என்ன பண்றாங்க? அதை மீண்டும் கொதித்து எழுகிறார்கள். அப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வுங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது. அப்படி இருக்கும் பொழுது உரிமையை நிலைநாட்ட முடியவில்லை நீதிமன்றம் இருந்துமே. சரி, இப்ப அடுத்தது என்ன ஆகுனாக்கா, இதெல்லாம் கடந்தாச்சு. இப்ப இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் சோசியல் மீடியாவில் எல்லாம் ஒரு அலசி ஆராய்ந்து எல்லாம் பதிவு செய்தாச்சு. அடுத்தது இந்த தீபத்தூணா கல்தூணா, அடுத்த விஷயத்துக்கு வந்தா. சரி, தீபத்தூணே கிடையாதுங்க, அது கல்தூண். இது யாரு சொல்றது அப்படின்னாக்கா, உடனே அதுக்கொன்று ஆதாரம் போட்டாச்சு. உடனே ஒரு தாசில்தார் வருகிறார், இல்லை இல்லை அது கல்தூண்டா அப்படின்னு எப்ப சொல்றாரு? 5ஆம் தேதி 2025 பதிவு செய்யறாரு. எதுல? தன்னுடைய வீடியோவில். அப்போ அதற்கு முன்னாடி இதே இந்து அறநிலைத்துறை வழிகாட்டுதல் பிரகாரம் வந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற நூல் திருப்பரங்குன்றம் அதுல விளக்கமா சொல்றது இது தீபத்தூண் என்று. அதற்கு நிறைய ஆவணங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், நீங்க பார்க்கலாம் அதுல. அடுத்தது அப்ப இந்த தீபத்தூணா கல்தூணா இதை ஆய்வு செய்தோம்னா இது யார் நிர்ணயம் செய்வது? இது தீபத்தூணா கல்தூணா யாருக்கு தெரியுது? அப்போ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவரவர்களுக்கு தெரிந்த அறிவின் துணை கொண்டு எங்கெங்கேயோ போய் இல்ல இது கல்தூண், எந்த கோயில்ல இந்த மாதிரி தீபத்தூண் கல்தூண் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒருத்தரும் ஆய்வு செய்யல. எல்லா கோயிலுக்கும் போங்க, அங்க ஒரு கொடிமரம், அது கருட கம்பம். சைவம்னா கொடிமரம் சொல்லுவா, வைணவம்னா கருட கம்பம் சொல்லுவா. அதுல மேல ஒரு குழி இருக்கும், அந்த குழியில ஒரு பெரிய 4 பக்கம் ஒரு கல்லை வைத்து அதன் மேல ஒரு ரவுண்டு வடச்சட்டி வடக்கல் மாதிரி கல்லு மாதிரி ஒரு அது கல்லால் செய்யப்பட்டது வைத்து அதில் தீபம் ஏற்றப்படும். அதற்கும் இப்ப சமீபத்தில் ஆந்திராவில் ஒரு கோயில்ல அந்த தீபத்தூண் வைத்து தீபம் ஏற்றினார்கள், அதையும் பார்க்கிறோம். அடுத்தது இல்லை இது வந்து கல்தூண் கிடையாது, நில அளவை கல்னா. அடுத்தது இப்ப எங்கெங்கெல்லாம் ஒரு உரிமையை காப்பாற்ற எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்குது இவங்ககிட்ட. அது எதிர்ப்பவரும் யாரும் கிடையாது. இங்க தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழருடைய நாகரிகம், தமிழுடைய மரபு, தமிழுடைய கலாச்சாரம் அப்படின்னு பேசிக்கொண்டு இருப்பவர்கள் தான் இதெல்லாம் இதெல்லாம் யாருடைய ஆட்கள்னு பின்னாடி போய் பார்த்தோம்னா அது மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கலா பெரிய விஷயங்களா பின்னாடி போறது. அதை பத்தி பேசணும்னா நேரம் பத்தாது. ரைட், இப்ப அடுத்தது இந்த தீபத்தூண் எப்ப ஏற்றப்படவில்லை அதுக்கு ஒரு குறிப்பு சொல்றது. 2ஆம் உலகப் போர் நடைபெறும் பொழுது ஆங்கிலேய அரசு தடை விதித்தது, தீபம் ஏற்ற வேண்டாம். அன்றைக்கு தெரியும் விமானங்கள்லாம் பறக்கும், அந்த ஒளியை பார்த்து அவர்கள் குண்டு போடுவாங்க, அதனால தீபம் எரிக்க வேண்டாம்னு ஒரு ஆணை பிறப்பித்திருப்பதாக ஒரு தகவல். அதன் பிரகாரம் 1939 நடந்த இந்த 2ஆம் உலகப் போர் 1945 வரைக்கும் நீடித்தது. அப்போ போட்ட தடை, அதுல இருந்து தீபம் ஏற்றல. அப்ப மறுபடியும் அந்த தீபம் ஏற்றப்படும் பொழுது அதற்கு 1945, 49, 59 இந்த காலவாக்குல ஒரு ஒப்பந்தம், எது அந்த கோயில் நிர்வாகத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடைபெற்ற ஒரு ஒப்பந்தம். ஏன்னா அங்க சிக்கந்தர் மலை இருக்கிறது. சிக்கந்தர் எப்ப வந்தார்? திருமுருகன், நம்முடைய முருகப்பெருமான் எப்பொழுது வந்தார்? முதல்ல முருகன் வந்தாரா, சிக்கந்தர் வந்தாரா? முதல்ல திருப்பரங்குன்ற மலையா, சிக்கந்தர் மலையா? இப்ப இது பின்னாடி போகணுமோ இல்லையோ, நாம பேசுவது 5000 ஆண்டுகள் வரலாறு, அவர்கள் பேசுவது 500 ஆண்டு வரலாறு. அப்ப எது முக்கியம், எது ஆவணம்? இழந்ததை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு எப்ப நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்ப நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். இத்தனை காலமாக தெரியலையா அப்படின்னா, இத்தனை காலமா கேஸ் போயிட்டே இருக்கு. அதை நிலைப்படுத்த வேண்டும், அதை தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதுல இப்ப 2வது உலகப்போர் நடைபெற்ற பொழுது அது தடை விதித்த ஆங்கிலேய அரசு பின்னாட்களில ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு நீங்க தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு இரு சாரரும்
ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் ஏற்றப்படவில்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இல்லை அது நில அளவைக்கல், அதனால தீபம் ஏற்ற முடியாது. நீங்க தீபத்தூணா இருந்தா ஏற்றலாம். உடனே அடுத்த ட்விஸ்ட் வருது. அப்ப அது என்ன ஆகுதுனாக்கா, உடனே சரி அடுத்த நாள் ஏற்றலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்றது. உடனே சிவாச்சாரியார் லெட்டர் வந்தாச்சு. என்ன, அது ஆகம மரபு இல்லை அப்படின்னு சிவாச்சாரியார் சொல்றார். ஆகம விதிக்கு உட்பட்டு தீப திருநாள் தான் தீபம் ஏற்ற வேண்டும். போச்சா? இப்ப கடைசியில் அவர் என்ன, ஐயோ அம்மா நான் சொல்லவே இல்லை அப்படியெல்லாம். அப்ப இது எங்கெங்கெல்லாம் போறது, இது என்னென்ன விஷயங்கள்லாம் நடத்துறது, இது யார் நடத்துறா? ஆண்டவா, நமக்கே முடியல, முருகன் தான் காப்பாற்றணும் இது எல்லாம். அப்ப அவரு என்ன வர்றாரு, என்னுடைய கருத்தல்ல, அது அவரு பின்வாங்கிட்டார். இப்ப கல்தூணா தீபத்தூணா, இது நிர்ணயம் செய்வது யார்? அதை செய்த ஸ்தபதியோ சிற்பியதோ செய்யணும். இப்ப ஸ்தபதி சிற்பிகள் சிவாச்சாரியாருக்கு எத்தனை பாடு. ஒருவேளை அவர்களும் சிற்பி இருந்தா என்ன கதி ஆகி இருக்குமோ, அதனால அவர்கள் பேசாமலும் கூட இருக்கலாம். அதனால ஆதீனங்களும் மடாதிபதிகளும் துறவிகளும் பேசாமல் இருக்கலாம். அதனால ஆன்மீகவாதிகளும் பேசாமல் இருக்கலாம். ஏன்னா அமைதி, கடல் எப்பொழுதுதான் அமைதியாக இருக்கும் அதற்கும் தெரியும், சுனாமி மாதிரி வருவதற்கு. அப்படி ஒரு காலம் வரும் கண்டிப்பா. அப்படி ஒரு காலம் வரும் பொழுது இது என்னன்னு எல்லோருக்கும் தெரியும். இது நில அளவை கல் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாரல் ஒரு பக்கம், இல்லை இது தீபத்தூண் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரல் ஒரு பக்கம். இருவரும் அவரவர் பிரமாணங்களை அவரவர்கள் எடுத்து முன்வைக்கிறார்கள். அப்ப இதுல எது சரி, எது தர்மம், எது முற்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதுக்கு உடனே என்ன பண்றாங்கனாக்கா, ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க. எங்க அப்படின்னாக்கா, இந்த கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 18th centuryல நடைபெற்ற அந்த சர்வே ஆஃப் த இந்தியா, த கிரேட் சர்வே ஆஃப் இந்தியா, த ட்ரிக்னோமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எவரெஸ்ட் மலையெல்லாம் அளந்து எல்லாம் பார்த்ததாக சொல்லப்பட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு எடுத்து வந்துட்டாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி இங்க ஒரு நம்மால் ஒருத்தர் இருக்காங்க. இங்க அவர் சொல்லுவார், இல்ல இங்க இருக்கிற கோயில் எல்லாமே இடிக்க முதல்ல புத்த விகாரங்களாக இருந்தது, பின்னாடி கோயில்கள் வந்தது அப்படின்னு பேசக்கூடிய ஆசாமி இங்க இருக்கார். சோ இதெல்லாம் பார்த்தோம், வரலாறு, படையெடுப்பு, அத்தனை விஷயங்கள், பல விஷயங்களை இழந்து மீண்டும் மீண்டும் அதை மீட்டுருவாக்கம் பண்ணி கொண்டு வருவதற்குள்ள மீண்டும் ஒரு படை, மீண்டும் ஒரு படையெடுப்பு. இழந்தது எக்கச்சக்கம், இருந்ததை காக்க வேண்டும். அதற்குத்தான் இவ்வளவு போராட்டம். அதனால இந்த தமிழ் தேசியம் பேசுற கூட்டம், அது திராவிட கழக கூட்டம், கடவுள் இல்லை என்று மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், தமிழ் தேசிய எழுச்சி கூட்டம், இத்தனை கூட்டங்கள் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வேணும், பிரச்சனை இருந்தாலும் பேச முடியும், பிரச்சனை இருந்தாதான் இவர்கள் வெளிவர முடியும். அதனால இதெல்லாம் எதற்காகனாக்கா, இஸ்லாமிய ஓட்டுக்காக தான் இத்தனை விஷயமும். ஆனால் இந்த மண்ணினுடைய மரபு, இந்த மண்ணினுடைய மாண்பு, இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், இந்த மண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மரபை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ ஆண்டு காலமாக எரிந்தது. அப்ப அது தீபத்தூண் அப்படின்றதுக்கு நிறைய ஆவணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, பல கோயில்ல அந்த தீபத்தூண் பார்த்தா தெரியும், இது தீபத்தூணா, இது கல் தூணா, இல்ல நில அளவை கல்லா. அடுத்ததாக நாமும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, ஆழியாறு, பரம்பிக்குளம் இங்கெல்லாம் பார்த்துக்கிற மலையில வச்சிருக்கிறாங்க கல்லு. நில அளவை கல் எப்படி இருக்குன்னு தெரியும், தீபத்தூண் எப்படி இருக்குன்னு தெரியும். சோ இதுல என்ன பிரச்சனை, 2 சாரலும் சொல்லக்கூடிய விஷயம், 2 பேரும் திங்க் பண்ணி பாருங்க, எது சரின்னு தெரியுமா அதை செய்யுங்க. ஆனா இந்த முருகனுடைய திருப்பரங்குன்றத்தினுடைய உரிமை எந்த காலத்திலும் விட்டு போகாது. அமைதியாக இருப்பார்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள், 700 ஆண்டு கிடையாது, 1000 ஆண்டுகள் ரோம பேரரசு படையெடுப்புல இருந்து ஆரம்பித்தது. இன்று வரைக்கும் அது வெவ்வேறு விதத்துல, வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமா வந்து 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 இந்த தேசத்தை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால இந்த தேசமே வெகுண்டு எழுகிறது. அதனால இது நம்முடைய வசத்தில் இது எது நடக்கிறது இல்லை. அதனால இறைவன் எது எப்பொழுது தேவையோ அதை அவ்வப்பொழுது அவர் நிறைவேற்றிக் கொள்வார். இந்த மண்ணின் சத்தியம், இந்த மண்ணின் மரபு காப்பாற்றப்படும். அது இந்த மண்ணினுடைய
வாழ்ந்த ரிஷிகளும் மகான்களும் யோகிகளும் தங்களுடைய தியாகத்தினால் விளைந்த விளைச்சலாக இந்த பாரத பூமி அவர்கள் தனக்காக எதையும் செய்து கொள்ளல, இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக செய்து கொண்டு போனதுதான் ஏராளம். இன்றைக்கு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஆன்மீகமே தவிர, ஆன்மீகம் எந்த ஒரு சனாதனவாதியும் இந்து தர்மமும் எப்பொழுதும் இது பிரச்சனையை ஏற்படுத்துவதே இல்லை. ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ளவும் இது தயங்கியது இல்லை. நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.